அவ கால்மேட்ல தான் தலகாணி கடியில வச்சிருக்கிற சாவியை. சரி, அங்க போய் அந்த சாவி எடுத்து நீ போய் பீரோவை திறந்து இந்த 300 ரூபாய் காசெடு, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு இவரு வீட்டுக்காரர் சொல்ல. சரி, இந்த திருட போனவன் போய் சாவி எடுத்து பீரோவை திறந்து 300 ரூபாய் காசு எடுத்துக்கிட்டு யோசிக்கிறாப்புல, அழுகிறாப்புல. எங்கப்பா நான் அந்த சொல்லியிருக்காப்புல வீட்டுக்காரர் ரொம்ப கஷ்டப்பட்டு நீ சாவி எடுத்து பீரோவை திறந்து காசு எடுத்திருக்க, 300 ரூபாயில 200 ரூபாய நீ வச்சுக்க 100 ரூபா மட்டும் எனக்கு கொடுன்னு வீட்டுக்காரர் சொல்ல. சரி, அந்த திருட அழுதுருக்கான் பாரு. நான் இல்லாம திருடுறேன், நீ இருந்துகிட்டே அழுகிற பாரு. நான் இன்னொரு வீட்டுல கூட போய் திருடிக்கிறேன், இந்த 300 ரூபாய நீயே வச்சுக்க சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாப்ல. நீயே வச்சுக்க போ. ஆமா, நல்ல மனசு. ஆமா சண்முகா. ஆமா ஆமா. அப்புறம் எங்க பக்கத்துல கரியம்பட்டின்னு ஒரு ஏரியாவுல மகமாய் நாடகம் வச்சிருந்தாங்க. சரி, பப்பன் டான்ஸ் முடிச்ச உடனே சாமி வரும். சாமி ஒரு 100 பெண்களுக்கு சாமி வந்து ஆடுறாங்க. நாங்களே திண்ணீர் எல்லாம் போடுறோம், நிக்கவே மாட்டேங்குது. ஐயா, கோயில போய் திண்ணீர் கொண்டாந்து போடுற நிக்க மாட்டேங்குது. நமக்கு சாமி கும்பிடுறதுக்கு உள்ளார கொடுப்பாங்கல்ல, அந்த திண்ணீர் கொண்டாந்து போடுறோம், அப்போ நிக்கல. ஏன் நிக்கல அதான் தெரியல, அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்குது. அப்புறம் பாருங்க, இந்த பஞ்சாயத்து ஆபீஸ்ல 100 நாள் வேலை செய்யறவங்க சிமெண்ட் போட்டு அடுக்கி வச்சிருப்பாங்கல்ல. ஆமா, அதுல ஒரு 10 முட்டை கொண்டாந்து அள்ளி வச்சு பிரிச்சு அள்ளி அள்ளி போடுறான். அந்த அம்மாளுக்கு அப்போ நிக்க மாட்டேங்குது, இப்படியா ஆடிக்கிட்டே இருக்குது. என்னது? அப்பதான் கடைசியில ஒருத்தர் ஓடி வந்தாரு. சண்டால பாவைகளா ஆடிக்கிட்டு இருக்கிற பொண்டாட்டி, அவளுக்கு சாமி வரல, அவளுக்கு ஏற்கனவே காக்கா விழுப்பு. ஐயா, நாங்க சாமி வந்துருச்சுன்னு போட்டு சிமெண்ட பூட்ட போட்டு மூடி விட்டீங்களே சொல்லி அந்த ஆள் வந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாரு. எப்படியோ போட்டுக்கிட்டு சரி கட்டி நாடகத்தை நடத்தி 3 மணி ஆகி போச்சு. சரி, முன்னால ஒரு பையன் உட்கார்ந்து இருந்து 3 மணிக்கு எந்திரிச்சு ஒரு கொலுசு ஒண்ணு எடுத்து என் கையில கொடுத்தான். கொலுசு 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 பொம்பளைக்கு எல்லாம் காலில் கொலுசு போடுவாங்கல்ல, அந்த கால் கொலுசு என் கையில கொடுத்தான். சரி, அண்ணா யாரா நாடகமான பெண்கள் வந்து கொலுசு தொலைச்சு விட்டாங்க. சாமி அண்ணாவங்க மைக்கில் சொல்லி கொடுத்துருனேன்னு அந்த பையன், நல்ல பையன், என்கிட்ட கொடுத்தான். சரி, நான் என்ன சொன்னேன், தம்பி அம்மா ஒரு கொலுசு எங்க கிட்ட இருக்குது, அந்த பையன் கொடுத்துட்டியா, இந்த கொலுசுக்கு சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஒத்த கால் கொலுசோட வந்தாத்தேன் தருவேன்னு சொன்னேன். சரி, இது நியாயம் தாங்க, நியாயமானது. அடுத்தவங்க வாங்கிட்டு போயிட்டா எப்படி? ஒத்த கால் கொலுசோட வந்தாத்தான் தருவேன்னு சொல்ல, அந்த கடைசியில் தூரமா வேகமா எந்திரிச்சு வந்து, பப்புனுக்கார தம்பி என்னத பாரு, பப்புனுக்கார தம்பி என்னத பாரு. என்னத அட கால்ல போட்டுக்கிற கொலுசியா? கொலுசையா இல்ல சைஸா தூக்குறீங்களே, அதான் கால்ல போட்டுற கொலுசு. பாக்குற சம்முகா அப்படியே கரு கருன்னு கை அகலத்துல. என்னது? அப்படியே மொஜு மொஜுன்னு. என்னது? கொலுசு, இந்த முத்து 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 கொலுசா? முத்து வச்ச கொலுசாட்ட இருக்குது. கிடக்குது. சரி, அதுதான் அப்படி இருக்குது. இது எப்படி இருக்குதோ? எது? அட நான் பாக்கெட்ல போட்டுக்கறேன்ல, இது எப்படி இருக்குதோ தெரியல நினைச்சிட்டு, சரி நான் உள்ள வச்சிருந்தத வெளியே எடுத்து இப்படி தொங்கிட்டு ரெண்டுக்கு ஜோடி சேர்த்து பாக்குறேன். ரெண்டுக்கு ஜோடி அவ்வளவு ஒரு பொருத்தமா இருக்குது, கணக்கா இருக்குது. நல்ல ஜாடி கத்த மூடி மாதிரி ஜோடி கணக்கா இருக்குது. எம்மா கொலுச தொலைச்சு விடாத, ஆமா பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லி சரி கட்டி நாடகத்தை முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிப்போச்சு. அந்த மாதிரி எச்சரிக்கையா இருந்துக்காங்க, யாரு ஏமாந்தா இருந்துராதுங்க. ஆமா ஆமா, இப்படி எல்லாம் சொன்னா நிறைய பிரச்சனை இருக்குதுங்க. இப்படி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்றைய தினம் வைத்திருக்கும் நாடகம் சிறப்பான நாடகம், பொறுப்பான நாடகம், தெளிவான நாடகம். காலையில் கதிரவன் உதிக்கும் வரை நடைபெறும் நாடகம். நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நாடகம் பக்தி பரவத்தமோட்டம் திரு காளிகாத்த கருப்பசாமி எனும் நாடகத்தை மிக சிறப்பாக வைத்திருக்கின்றார்கள். இந்த நமது பகுதியிலே இந்த காளிகாத்த கருப்பசாமி எனும் நாடகத்திலே மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்புக்குரிய அன்பு நண்பர் ஏபிஆர் சாமி அவர்கள் சிவன், அதுக்கு மேல தெரிய மாட்டேங்குது, சிவன் சொக்கநாதராக அடித்து உங்களுடைய அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். காற்றடித்தாள் அவள் விடாவள், கடுமலையில் அவள் குடையாவாள், ஆட்டாள் அழுதாள் அழுதகள் நீரே அங்கே துடைக்கும் கையவன் அழைத்தவள் குரலுக்கு வருவேன் என்பாள், இதையிலே கல்லன் பார்ப்பவர் கல்லுக்கு திரிவில் என்றாள், பாரதத்தில் கல்லன் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்பாள், இதையிலே கல்லன். ஏபிஆர் சுவாமி அவர்கள், ஏபிஆர் சுவாமி சிவன் சொக்கநாதர் மந்திரவாதியாக நடித்து உங்களுடைய அம்பை பெறும் தருவாயிலே சென்ற இடமெல்லாம் தேர்கொடி நாட்டி பல ஊர்களுக்கு சென்று
பாராட்டுகளும் பரிசுகளும் பெற்று வந்த தென்னகத்திலே தனக்கென்று ஒரு இடத்தை கைப்பற்றிக் கொண்டு இன்றைய தினம் நம் ஊரை நாடி வந்திருக்கின்றார் அன்புக்குரிய பாசமிகு அன்பு சகோதரி சித்ரா அவர்கள் இவர் கபடியிலே சக்தி மீனாட்சியாக நடித்து உங்களுடைய அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். வேர்க்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபரா சக்தி அவள், வேல்முருகன் அன்னையவள், வேண்டு வரும் தந்திடுவாள். வேர்க்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபரா சக்தி அவள், வேல்முருகன் அன்னையவள், வேண்டு வரும் தந்திடுவாள். பார்க்கடலால் அவள் கருணை பெருகிடவே செய்திடுவாள். பார்க்கடலால் அவள் கருணை பெருகிடவே செய்திடுவாள். பக்தர்களை கல்விமை போல் எப்போதும் காத்திடுவாள். பக்தர்களை கல்விமை போல் எப்போதும் காத்திடுவாள். வேர்க்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபராசக்தி அவள், வேல்முருகன் அன்னையவள், வேண்டு வரும் தந்திடுவாள். மதிப்புக்கு மரியாதைக்குரிய கேசி தங்கவேல் அவர்கள் இவர் கபடியிலே திம்மாங்கு சின்ன வீரன் மற்றும் சின்ன கருப்பனாக நடித்து உங்களுடைய அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே, அந்த தெய்வம் இருப்பது எங்கே. மதிப்புக்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு தம்பி நண்பர் சிஷியன் அன்பு தம்பி பி சிவனேசன் அவர்கள் இவர் கபடியிலே பின் ஒரு பப்புனாக நடித்து உங்களுடைய அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். பன்னக சகனம் மகிழ்ந்திடும் அருகா, பாரோர் போற்றி புகழ்ந்திடும் குமரா, வல்லமையில் ஏறிடும் வடிவேல் அழகா, வல்லமையில் ஏறிடும் வடிவேல் அழகா, வள்ளி தெய்வானையுடல் காட்சி தரும் ஆறுமுகா, வள்ளி தெய்வானையுடல் காட்சி தரும் ஆறுமுகா, பன்னிரு வெளிகளிலே பறிவுடன் உருவெளியாள், என்னை நீ பார்த்தாலும் போதும், வாழ்விட ஏது வாராது எப்போதும் சண்முகா, பன்னிரு வெளிகளிலே. இந்த நாடகமே எனக்கு புதுசு. யாராரு என்னென்ன கேரக்டர் பண்றாங்க தோட்டம்னே அதே எனக்கு யாவும் மருதியா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு தான் நான் புதுசாக வந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட கலை நிகழ்ச்சிகளை எங்களுக்கெல்லாம் பக்கபலமாக இசைக்க வந்திருக்கிறார் பாசமிகு நண்பர்கள் நால்வரிலே மதிப்புக்கு மரியாதைக்குரிய மனைவியை சேர்ந்த அன்பு நண்பர் சண்முகம் அவர்கள், ஆர்கன், கேசியோ, ஹார்மோனியம் அண்ட் பின்பாட். உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி நாவும் மகிழ மெழுகுவர்த்தி, உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி நாவும் மகிழ மெழுகுவர்த்தி. பெற்றெடுத்தது யாரு, அழகு பேரு வச்சது யாரு, தத்தெடுத்தது யாரு, இப்ப தத்தளிப்பது யாரு. உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி நான் உண்மையில மெழுகுவர்த்தி போடாவோ. உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி நான் உண்மையில மெழுகுவர்த்தி. அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடா. எல்லோரும் இங்கே மயக்கத்திலே எப்போது வாழ்வு கலக்கத்திலே, எல்லோரும் இங்கே மயக்கத்திலே எப்போது வாழ்வு கலக்கத்திலே. ஒரு பொழுது அது விடியாத அட போட உலகம் கிடைக்குது கிடைக்குது. உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி நான் உண்மையில மெழுகுவர்த்தி போடாவோ. உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி நான் உண்மையில மெழுகுவர்த்தி.
வெட்டி உண்ட வில்வி அறிவாரே எச்சில் இலை குப்பை தொட்டி பந்தி ஓட்டு பரிமாற பச்சை இலை வெட்டி வெட்டி உண்ட வில்வி அறிவாரே எச்சில் இலை குப்பை தொட்டி என் தாயும் ஒன்று பச்சை இலை நான் இங்கு இப்போ எச்சில் இலை என் தாயும் ஒன்று பச்சை இலை நான் இங்கு இப்போ எச்சில் இலை புயலாச்சு பெருமழையாச்சு இந்த விளக்கு அதிலும் எரியுது உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி உண்மையில மெழுகுவர்த்தி போடாவு உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி நான் உண்மையில மெழுகுவர்த்தி பெத்தெடுத்தது யாரு அழகு பேரு வச்சது யாரு தத்தெடுத்தது யாரு இப்ப தத்தளிப்பது யாரு உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி நான் உண்மையில மெழுகுவர்த்தி போடாவு உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி நான் உண்மையில மெழுகுவர்த்தி பலே 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 நன்றி 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 வணக்கம் நன்றி வணக்கம் கோடை காலத்தில் இடியும் மின்னல் வேகத்தில் விடியும் வரை இடி 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 இடித்துக் கொண்டிருப்பவர் கோடையடி குமரன் மதிப்புக்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு நண்பர் பாலமுருகன் அவர்கள் இவர் கபடியில் மிருதங்கம் தபேலா அண்டோலக் பாலமுருகன் அவர்கள் இவர் கபடியிலே விடி வரை ஆல்ரவுண்ட் இசைப்பார் தம்பி விஜயா ஆல்ரவுண்ட் இசைப்பார் வேகம் அடிச்சு தோளை கழிச்சு விடாதே
தம்பி வேகமாக இது அடிச்சு தோலை கழிச்சு விடாது. இதுக்கு தேவையில்லையா? குச்சி போது அதுவே அடிச்சு விடலாம். மற்றும் தாளம் இல்லை என்றால் எங்களுக்கு வேலை இல்லை. பார்த்தமக்கு அன்பு நண்பர் சரவணன் அவர்கள் விடிய வருகை வரகமடையிலே தாளம் இசைப்பார். மற்றும் மின்வழி அமைப்பு என்று சொல்லக்கூடிய முருகன் தானே தம்பி? மைச்செட்டு பேர் முருகன் தானே. முருகன் ஆடியோஸ் என்பதை அனைவரும் மறந்துவிடக்கூடாது. முருகன் முருகன் முருகா முருகன் ஆடியோஸ் நண்பர்கள் சிறப்பாக அமைத்திருக்கின்றார்கள். ஆர் செந்தில்குமார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், ஆர் தங்கப்பாண்டியன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், ஆர் சத்திவேல் முருகன் கொத்துக்காரர் மற்றும் ஏ குமாரசுவாமி மற்றும் எஸ் செல்லப்பாண்டி ஊர்நாய்க்கர், ஏ சிவகுமார் கொத்துக்காரர், கே எம் மல்ச்சில் ஊத்து தோட்டம், எம் வரதராஜன் மற்றும் சரவணன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், பெத்தகாப்பு ரங்கசாமி, பாண்டி ஆண்டிவேல், நடுப்பண்ணை தங்கவேல். அன்பு நண்பர்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த நல்லதொரு நாடகத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார்கள். அருமையான சாப்பாடு. எப்படி உப்பிட்ட வரை ஊரில் ஒருவரை நினைந்து சொல்வார்கள். இருந்தாலும் ஆடல் அழகி, அபிமன்ன சுந்தரி, சுண்டலியா, ரம்பை, ஊர்வசி, மேலகை, குலோத்தமை, 100 ஜகான் 90 ஜகான், அச்சாலகளி புஜா, வீரபத்ரி. அப்பா நம்ம பழைய கை வந்திருக்கிற பாட்டுக்கு. நம்ம பழைய கை ரொம்ப நாள வம்பெடுத்துக்கிட்டு வழக்காடிக்கிட்டு அப்புறம் சமரசம் ஆகி அப்புறம் அது ஒரு காடு நம்ம ஒரு காடு எங்கேயோ இருக்கிறாங்க. திடீர்னு வர்ற திடீர்னு வந்து நீங்க சந்திக்கிறோம். அன்பு சகோதரி பார்த்தமக்கு சிவகாமி அவர்கள் இவரக மேடையிலே நான்காக நடித்து உங்களுடைய அன்பை பெற காத்திருக்கிறார். சிவகாமி உன்னை நினைச்சு மானே நான் உருகி போறேன் நானே, கண்ணீர் மடிச்சு மானே உப்ப கரைகிறனே நானே, உன்னோட நினைப்பான் உள்ளத்தில இருப்பான், உன்னோட நினைப்பான் உள்ளத்தில இருப்பான், உன்னை நினைச்சு மானே நான் உருகி போறேன் நானே, கண்ணீர் மடிச்சு மானே உப்ப கரைகிறனே நானே, உன்னோட நினைப்பான் உள்ளத்தில இருப்பான், உன்னோட நினைப்பான் உள்ளத்தில இருப்பான், உன்னை நினைச்சு மானே நான் உருகி போறேன் நானே, கண்ணீர் மடிச்சு மானே உப்ப கரைகிறனே நானே. அப்பவே தெரியும் நீங்க ரெண்டு பேரு வண்டிக்குள்ள ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கும் போது என் தங்கச்சி அப்படியா? என் தங்கச்சி அப்படியா? ஓ அப்படியா? சரி அன்பு தம்பி சிவா அவர்கள் பப்புனாகும் மட்டும் அதுக்கு என்ன பேர் போட்டது? குட்டி சாத்தான். தம்பி சிவா அந்த கதையே எனக்கு தெரியாதுராப்பா. நான் எண்டடிச்சு டிவிட்டி முடிச்சுக்கிறேன். மற்றதெல்லாம் நீ சொன்னீங்கன்னா நான் வந்து பேசிடுவேன். காளியம்மா மேல ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லி நண்பர்கள் கேட்டிருக்கிறாங்க. அடியேன் உங்கள் வீட்டு பிள்ளை கூப்பிட்ட கொள்ளுக்கு ஓடி விரபன், கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதி விஜயமாங்குடலூர் கீழ்பாகம் சம்பக்கணம் முதுப்பட்டியைச் சேர்ந்த பெருமாளாகிய நான் பப்புன் காமெடி சந்து பொந்து வரும் பவனுக்கு எப்படி வேணாலும் வருவேன், எப்படி வேணாலும் போவேன். கோடெல்லாம் போட்டா நீங்க அவ்வளவுதான் மாட்டி மல்லாக தள்ளிடுவீங்க. அம்மா தாயே பராசக்தி காளியம்மா மேல ஒரு பாட்டு பாட சொல்லி இருக்காங்க. ஒரு 2 வரியாவது பாட்டு பாடுங்க. அம்மா வீரமகாளின்னு அழகு வீரமகாளி, அம்மா வீரமகாளி எங்க அழகு வீரமகாளி, ஆனந்தமாடி வர அழகு வீரமகாளி, ஆனந்தமாடி வர அழகு வீரமகாளி, அம்மா காளி அழகு வீரமகாளி, ஆனந்தமாடி வர அழகு வீரமகாளி, அம்மா வீரமகாளி எங்க அழகு வீரமகாளி, ஆனந்தமாடி வர அழகு வீரமகாளி, கையில் எடுத்து அம்மா வீரமகாளி, ஆனந்தமாடி வர அழகு வீரமகாளி, தான் எடுத்து அம்மா வீரமகாளி அழகு
வீரமகாளி பிறந்ததம்மா அம்மா வீரமகாளி புத்திராஜ மேடையில அழகு வீரமகாளி முடிக்கை பிறந்ததம்மா அம்மா வீரமகாளி தீராஜ காக்கியமாலே அழகு வீரமகாளி உனக்கை பிறந்ததம்மா அம்மா வீரமகாளி புத்திராஜ மேடையில அழகு வீரமகாளி முடிக்கை பிறந்ததம்மா அம்மா வீரமகாளி தீராஜ காக்கியமாலே அம்மா வீரமகாளி பம்பை பிறந்ததம்மா அம்மா வீரமகாளி பலிதப மண்டபத்த அழகு வீரமகாளி அம்மை பிறந்ததம்மா அம்மா வீரமகாளி பலிகிப்ப மண்டபம்மா அம்மா வீரமகாளி சட்டை பிறந்ததம்மா அம்மா வீரமகாளி சமயபுரம் இல்ல அழகு வீரமகாளி முடிக்கை பிறந்ததம்மா அம்மா வீரமகாளி அழகு வீரமகாளி பட்டணமா அம்மா வீரமகாளி அழகு வீரமகாளி ஆனந்தமா ஆடி வர அழகு வீரமகாளி நானும் புதுசா கோரலா தான் பாட்டு பாடுனேன். ஓம் சரவண பவா பழையலஞ்சோட்டி பாலமுருகன் தீர்த்த காவடி